கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது வேத வாசித்தீர்களா? இது ஜெபித்தீர்களா? இது குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்துக் கொண்டே இந்த காணொலியை காணுங்கள். இதுவரையில் அப்படிப்பட்ட பழக்கம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் விடுங்கள். ஆண்டவரே, நான் ஒழுங்கை வேத வாசிக்கவும் ஜெபிக்கவும் குடும்ப ஜெபம் செய்வேன் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு என்கிற இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனத்திலே வேதம் இப்படி சொல்லுகிறது: ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அநேக நேரங்களிலே பாருங்கள், சில நண்பர்கள், குடும்ப நண்பர்கள் நம்மோடு பேசுகிறதை நாம் கவனித்திருக்கலாம். குடும்பத்திலே பிரச்சனை, குடும்பத்திலே சண்டைகள், கண்ணீர், வேதனை, கஷ்டம், ஏன் சமாதானம் இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதை விட தற்கொலை பண்ணி செத்து விடலாமா என்று சொல்லி கூட அநேக நண்பர்கள் பேசுகிறதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவ்விடத்தில் நாம் உட்கார்ந்து பேசுவோம் என்று சொன்னால் கடைசியில் அவர்கள் சொல்லுவார்கள், மதுபானம் அருந்துகிற பழக்கம் இருக்கிறது, அதை விட்டு என்னால் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை, என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு அவைகளிலே அவன் நிலை கொண்டிருப்பான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே கண்ணீர் இருக்கும், வேதனை இருக்கும், துக்கங்கள் இருக்கும், சண்டைகள் இருக்கும், பிரிவினைகள் இருக்கும் என்று சொல்லி ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அநேக நேரங்களிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய கிறிஸ்தவ நண்பர்கள் கூட இப்படிப்பட்ட காரியங்களிலே அடிமைப்பட்டு விடுகிறார்கள். நான் பத்திரிகைகளை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஒவ்வொரு வருடமும் பாருங்கள், கிறிஸ்மஸ் பண்டிகையும் நியூ இயர் பண்டிகையும் முடிந்த உடனே பேப்பரில் வரும் பாருங்கள், 150 கோடி 170 கோடி விற்பனை நடந்தது, போன வருடத்தை விட இந்த வருடம் 20 கோடி அதிகமாக நடந்திருக்கிறது என்று சொல்கிற செய்தி பேப்பர்களில் வருகிறதை நாம் வாசித்து பார்த்திருக்கிறோம். நீங்களும் கூட இதை கண்டு கொண்டிருக்கிற நீங்களும் கூட அவைகளை வாசித்திருக்கலாம். என்றைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்தது உண்டா? பாருங்கள், மற்ற மனிதர்கள், உலகத்தின் தலைவர்கள் பிறந்த நாளிலே அங்கே மதுபான கடைகள் அடைக்கப்படுகிறது, விற்பனையானது குறைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து புதிய ஒரு வருடத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி மகிழ்ச்சி கொண்டாடுகிற நாம் மதுபானங்களின் விற்பனையிலே அந்த நாட்கள் அதிகமாக சென்று விடுகிறது. காரணம், கிறிஸ்தவ நண்பர்கள் செய்கிற ஒரு காரியம், என்னுடைய நண்பர்களுக்கும் நான் பாற்றி கொடுக்க வேண்டும், அவரோடு நான் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி மதுபானத்துக்கு நேராக போய்விடுகிறார்கள். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து அவர் எச்சரிக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்தது உன்னுடைய வாழ்வை, இருளடைந்து போயிருக்கிறவருடைய வாழ்க்கையை, கண்ணீர் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையை, துக்கம் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். நீ மதுபானத்தை அருந்துவதற்கோ உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் கண்ணீருக்குள்ளும் வேதனைக்குள்ளும் நீ கடந்து செல்வதற்காக ஆண்டவர் இந்த பூமியிலே அவர் பிறக்கவில்லை. உனக்கு புதிய வருடத்தை அவர் கொடுக்கவில்லை. நீ மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், இந்த வருடத்தில் நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், செழித்திருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் விரும்பி நமக்கு இந்த புதிய வருடத்தை நம்முடைய வாழ்நாளில் அவர் கூட்டி தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இங்கே வேதம் அழகாக சொல்லுகிறது: திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அநேக நேரங்களில் நாம் செய்திகளில் வாசிக்கும் பொழுது நன்றாக மெத்த படித்தவர்கள், நல்ல உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள், நல்ல பணக்காரர்களாக இருப்பார்கள், நல்ல படித்தவர்கள், ஞானவான்களாக இருக்கிறவர்கள் கூட இப்படிப்பட்ட காரியங்களில் அடிமைப்பட்டு, மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு பாருங்கள், ரோட்டோரங்களில் விழுந்து கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதன் மூலமாக அந்த மனிதனுடைய நிலைமை எந்த அளவுக்கு கீழாக கடந்து சென்று விடுகிறது. மாத்திரமல்ல, அவன் நிமித்தம் அவனுடைய குடும்பம் எந்த அளவுக்கு கண்ணீர் வடிக்கிறது, வேதனைப்படுகிறது. யோசித்து பாருங்கள். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, ஒருவேளை சகோதரனே, நீங்கள் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலே நீங்கள் மயங்கி போயிருப்பீர்கள் என்று சொன்னால், மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறேன், இதிலிருந்து என்னை யார் விடுதலையாக்குவார் என்று சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால், ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார்.
நீங்கள் இவைகளிலிருந்து வெளியே வாருங்கள், மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு 2 நாட்களுக்கு முன்பாக பார்க்கும் பொழுது ஆலயத்துக்கு பக்கத்திலே ஒரு சகோதரன் விழுந்து கிடக்கிறான், மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு. யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆலயத்திலே முக்கியமாய் எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி அவைகளுக்கு செலவு செய்கிற ஒரு மனிதன், ஸ்பான்சர் பண்ணுகிற ஒரு மனிதன் ஆலயத்துக்கு புறமாக வெளியே அவன் விழுந்து கிடக்கிறான், மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு. காரணம், அவருடைய குடும்பத்தில் விசாரிக்கும் போது சொல்லுகிறார்கள், நண்பர்களோடு சேர்ந்து பார்ட்டி கொண்டாடி விட்டு அவர் வீட்டுக்கு வரும்பொழுது அவரால் நடக்க முடியாமல் விழுந்து கிடக்கிறார் என்று சொல்லி அந்த ஊரில் உள்ள மக்கள் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னவா இருக்கிறது? ஒருவேளை இந்த காணொளியை கண்டுகொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, பெரியவர்களே, நீங்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாதவர்களாக கூட இருக்கலாம். ஆனாலும் கூட ஆண்டவர் உங்களை நேசித்து உங்களோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் நீங்கள் வெளியே வாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அவர் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது, திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதியல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்கு மதுபானம் குடிப்பது தகுதியல்ல என்று சொல்லி ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் வரைக்கும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு அவைகளை மயங்கி இருக்கிற எந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரியும் சரி, அவர்கள் மூலமாக அவருடைய குடும்பங்களுக்கு வேதனைகள் பெருகுகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறார், ரோமர் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இப்படியாக அவர் எழுதுகிறார், மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாவது செய்வதும் என் சகோதரனுக்கு இடர் உண்டாக்கும் என்று சொன்னால் நான் என் வாழ்நாள் முழுவதும் நான் அவைகளை செய்யாமல் இருப்பேன் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். அப்படிப்பட்ட தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஒரு பவுலை போல நான் செய்கிற ஒரு காரியம் என்னுடைய சரீரத்திற்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் இடரலாக இருக்கிறது, அது பிரச்சனையை கொடுக்கிறதா இருக்கிறது, எனவே நான் இவைகளை செய்ய மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானம் இந்த காணொளியை கண்டுகொண்டு இருக்கிற உங்களால் எடுக்க முடியுமா? அப்படியானால் ஆண்டவர் உங்களை உண்மையாகவே ஆசீர்வதித்து உயர்த்த போதுமானவர் இருக்கிறார். ஏன் இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறதே, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகிறார், உடைய சரீரம் தான் தேவன் தங்குகிற ஆலயம். எனவே தேவன் தங்குகிற ஆலயமாகிய உடைய சரீரத்தை மதுபானத்தினால் நீங்கள் தீட்டுப்படுத்த வேண்டாம், அசுத்தங்களினால் தீட்டுப்படுத்த வேண்டாம். தேவன் அதிலே தங்கி வாசம் பண்ண விரும்புகிறார். அந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, ஒருவேளை உங்களால் அவைகளிலிருந்து வெளியே வர முடியவில்லை என்று சொல்ல இன்றைக்கு ஒரு தீர்மானம் விடுங்கள். ஆண்டவரே, இவைகளிலிருந்து வெளியே வருவதற்கு பலன் தாரும் என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். ஒருவேளை மதுபானத்துக்கு அடிமைப்பட்ட நிமித்தம் குடும்பத்தில் பிரச்சனை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சரீரத்தில் பலவீனங்கள், பிரச்சனையில் நீங்கள் அகப்பட்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவரால் மாத்திரமே உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களுக்காக உதவி செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் முழங்கால் படியிட்டு கேளுங்கள், ஆண்டவரே என்னை விடுதலை தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். அவையிலிருந்து விடுதலை தருவது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் குடும்பத்திலும் ஒரு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தந்தவர் உங்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். அந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். God bless you.